25 கிளம்புறது 26 கிளம்புறேன். அப்படி போறேன், இங்க அடையா இருக்கு, பழம் வாங்கலாம், ஐயனார் சாமிக்கு படைக்கிறதுக்கு பழமெல்லாம் வாங்கலாம். போலீஸ் அடி ரிட்டர்ன் கோ கோ கோ. ஏன் திறத்துறீங்க? சுனாமி இல்ல, கடல் பொங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு போலீஸ்கார். என்னன்னு வந்து டிவியை போட்டா, ஆஹா 25 நான் கிளம்பி இருந்தா 26 காலையில 8 மணிக்கு அங்க இருந்திருக்கும். எல்லா குழந்தைகளும் இருந்திருக்கும், எங்க குழந்தை மட்டும் இல்ல. கரெக்டா பாண்டிச்சேரியில போயிட்டு இருக்கு, பின்னாடி வந்து லாரி வந்து விட்டான் பாருங்க எங்க வேன் மேல. அப்படியே ஒரு கம்பி வந்து இப்படி போகுது, என் வயிற்று பக்கத்துல இப்படி போகுது. கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தான் வயிற்றுக்குள்ள சொல்லிடும். எல்லாரும் தொட்டு பார்க்குற ரத்தம், அவனுக்கு பக்கவாத்திக்காரங்க, அவனுக்கு ரத்தம், எல்லாம் ரத்தம் மயமா கிடக்குறோம் ரோட்ல. இப்படி அண்ணாந்து பார்க்குறேன், ஐயனார் சிலை. 100 வருஷமா வந்து வெளியில வராத பாம்பு எங்க மாயவரம் பக்கத்துலயே அப்படியே போகுது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டு, இந்த பாடுற சத்தம் கேட்டு அப்படியே போகுது, கிராஸ் பாட்டு கேட்டு போகுது. சிவனே என்றிருந்தால் பவபயம் ஏதுமில்லை, அவனே கதி என்றால் அருள்வான் கவலை இல்லை. ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமஹ. மிஸ் வாவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அனிதா குப்புசாமி மேம் அண்ட் குப்புசாமி சார் இருக்காரு. வணக்கம் மேம். வணக்கம்மா. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு எனக்கு. பட் ஐயோ, ஏன் டென்ஷன் ஆறீங்க? டென்ஷனுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. என்ன மருந்து சார்? ஒரு பூவோட இது பவுடர் அது போட்டு குடிச்சீங்கன்னா டென்ஷன் குறைஞ்சிடும். அப்படியா சார்? ஆமா, சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருக்கும்ல, ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு நன்றி, பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றிமா. சோ முதல்ல நம்ம ஸ்டோருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது நம்ம பூஜா ரூம் தான். அதுக்கப்புறம் அங்கங்க நம்ம வச்சிருக்கிற ஒரு போட்டோஸ் நான் கவனிச்சேன். ஸோ எவ்வளோ நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, எவ்வளோ டிவோஷனலா இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ முதல்ல அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. சரி. சொல்லுங்க, எப்போதுல இருந்து இந்த கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதானா, இல்ல அது எல்லாருக்குமே இயல்பா இருக்கக்கூடியது தானே, சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது தானே விஷயம். இந்த நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி இது பக்தியும் இருக்கு. அப்போ வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போவாங்க. நிறைய நம்ம இன்னொன்னு இறை சம்பந்தப்பட்ட பாடல்கள் நிறைய பாடுறோம்ல இப்போ. அதனால முதல்ல நம்மள அழிச்சிட்டு போறதே கோயிலுக்கு தானே. ஆமா மொட்டை போட. ஆமா, மொட்டை போட, பேர் வைக்க, காது குத்த, எல்லாத்துக்குமே குலதெய்வ கோயில்ல தான் பண்றாங்க. அதுல வந்து எங்களுக்கு லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்தனால பக்தி நாளுக்கு நாள் கூடிட்டு தான் போகுது. ஓகே சார், உங்களுக்கு அது எப்படி? அதேதான். அது இறை பக்தின்றது வழி வழியா வர்றது தானே. நம்மளோட முன்னோர்கள் என்ன வழிபட்டாங்களோ அதை நம்மளும் பின்பற்றுறோம். ஆமா, அது முதல் தெய்வம் குலதெய்வம், அதுக்கு அடுத்தது நம்ம இஷ்ட தெய்வம், அப்புறம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை கும்பிடுறது. அப்புறமா ஆண்கள் குரு, இந்த மாதிரி தனித்தனியா யார் மேல நம்பிக்கை இருக்கோ, அதிக நம்பிக்கை இருக்கோ. இறை என்பதே நம்பிக்கை தானே வாழ்க்கை. இரவு தூங்க போறோம், என்ன நம்பிக்கையில் தூங்க போறோம்? மறுநாள் காலையில எழுந்திரிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா தூக்கம் வருமா? வரவே வராது. அதனால இறைங்கிறது வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்ப சின்ன வயசுல இருந்தே இப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, சின்ன வயசுல கடவுள்னா நமக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், நம்ம இதுதான் கடவுள்னு. ஆனா அது நம்ம போற போக்குல நமக்கு ஒவ்வொரு வயசு ஜாஸ்தி ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? அந்த ஐடியா அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சின்ன வயசுல நமக்கு ஆழமா பதிஞ்சிருவாங்க பாத்தீங்களா, கடவுள் பத்தி ஒரு உருவம், இல்லாட்டி நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில், அடிக்கடி விரும்பி போற கோயில், இல்ல குலதெய்வம், யாரையாவது நினைச்சு நம்ம ரொம்ப நமக்கு ரொம்ப இந்த காட் தான் பெட் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அந்த உருவம் வந்து அதுதான் ஆணித்தரமா பதிஞ்சிருக்கும். எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்துல மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில் தான் கதியா இருப்போம். நாங்கெல்லாம் விளையாடுறதாகட்டும், அங்கதான் என்ன பரீட்சைக்கு போறதா இருந்தா போய் சாமியை கும்பிடுவோம், இந்த நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்லாம். அந்த அம்பாளுடைய முகம் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப துர்க்கை அம்மன் வச்சுக்கோங்களேன், துர்க்கை அம்மன் சிலை இருக்கும்போது துர்க்கை அம்மன் இப்படித்தான் இருப்பாங்க, சிங்கத்து மேல உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு அந்த சிலைகள், அந்த வடிவங்கள் மூலமாக, நமக்கு படங்கள் மூலமாக ஆழ நமக்கு பதிய வச்சுட்டாங்க. உங்களுக்கு அதேதான் இவங்க சொல்றதுதான். அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு சின்ன வயசுல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் ஐயனார். ஓகே, நான் எது துவங்குறதுக்கு முன்னாடி ஐயனார நினைச்சுப்பேன்.
நினைச்சாலே போதும். குலதெய்வத்தை போய் அந்த உழுந்து புரண்டுன்னு இல்லை, அது நினைச்சாலே அவங்க கூடவே வந்துடுவாங்க. குலதெய்வன்றது தானே. அப்போ எதை துவங்குறதுக்கு முன்னாடியே அவர் நினச்சிப்பேன். அவர் இது வேண்டாம் இல்லை வேணும்னு முன்னாடியே காமிச்சிருவார். அது பெரிய அதிசயமாக இருக்கும். அதை சொல்ல முடியாது. இந்த ஆன்மீக அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கோ இயலாது. அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அது பல எபிசோடு போய்கிட்டே இருக்கும். இல்ல அதான் நீங்க பேசும்போது நிறைய கதைகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால தான் கேட்கறதுக்கு. இப்ப நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்குன்னு நீங்க சொல்லும்போது வாழ்க்கையில எந்த தருணத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல நடந்த ஒரு மிராக்கலா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க குலதெய்வம் ஐயனார் இல்லையா, இவங்க என்னுடைய மகள் இவங்க வயிற்றுல மாசமா இருக்காங்க. அதனால இவங்க கச்சேரி செய்ய முடியாது. நான் வேளாங்கண்ணி பக்கத்துல தான் எங்க ஊரு. வேளாங்கண்ணியில் கொடியேற்று விழா ரொம்ப பிரமாதமாக நடக்கும் இந்த செப்டம்பர் மாதம். அப்போ என்னை கூப்பிட்றாங்க கச்சேரிக்கு. அப்புறம் கிளம்பும்போது வாசலுக்கு வர்றேன். இவங்க இல்லை, இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க. நான் வாசலுக்கு வர்றேன். மேலே மாட்டியிருந்த கடிகாரம் கீழே விழுவுது. பட்டார்னு எனக்கு முன்னாடி விழுவுது. கிளாஸ் உடஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் இருக்க சொன்னால் என்னென்னா புறப்படுற நேரத்தில் மேலேருந்து தலையில் விழுகிற மாதிரி விழுகுது. அது கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஏதோ நீங்கள் உட்காந்து இருந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, நான் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டா ஒரு டீ போடுறா. டீயை சாப்பிட்டு மறுபடியும் நான் கிளம்பும்போது சூட்கேஸ் எடுக்கிறேன். சூட்கேஸோட காது அருந்து என்னோடய காலில் விழுந்து அடி. சத்தி ஐயாப்பா முடியலையே, என்னப்பா இது ரெண்டாவது இப்படி இருக்கே, என்ன ஐயனாரே அப்படின்னு ஐயனார் தான் கூப்பிடுறேன். நான் என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னொரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுக்குறேன். வேலைக்காரி போட்டு கொடுக்குறேன். இன்னொரு டீயை குடிச்சிட்டு வேற ஒரு சூட்கேஸ்க்கு மாற்றிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். கத்திப்பாரா போகும்போது டீசல் போடுறாங்க வேனுக்கு. அந்த வேனில் தான் எல்லோரும் போகிறது. ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ஒரே வேனில் தான் போகிறது. டீசல் போடும்போது என் மனசு சொல்லுது, நீ போகாதே, நாளைக்கு போ, இந்த இரவு பயணம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்குது. இல்லை பரவாயில்ல போகலாம். இல்லை திரும்ப நான் சொல்லிட்டேன், ஏப்பா எங்கள் ஐயனார் சொல்கிறேன் திரும்ப சொல்லி வண்டி திருப்பு. என்னென்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள், நாளைக்கு காலைல போகலாம்ப்பா, இரவு போய் நம்ம தூங்கிடுவோம், அவங்க வீட்டுக்கு போங்க. இவ்வளோ தூரம் புறப்பட்டு வந்தாச்சு, தபேலக்காரர் அங்கே இருக்கார், கீபோர்டு அங்கே இருக்கார், மறுபடியும் நான் ஆட்டோ பிடிக்கணும், மணி இரவு 10 மணி ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டம்ண்ணே, நீ திருப்பியா வண்டியே. திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு உட்காந்துருக்கேன். போங்கப்பான போக மாட்டான். என்ன புறப்பட்டோன்னே இப்போ எல்லோரும் காசு வேறு கொடுக்கணுண்ணே, அவன் டிரைவர்லாம் வந்துட்டா எல்லோரும் காசு கொடுக்கணுண்ணே. என்னையா அப்படி சொல்கிறீங்க, சரி கிளம்பு. மறுபடியும் ஒரு டீ, 3வது டீ குடிச்சிட்டு கிளம்பி போகிறோம். கரெக்டாக பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்கு. பின்னாடி லாரி விட்டான் பாருங்க எங்கள் வேன் மேலே. அப்படியே ஒரு கம்பி இப்படி போகுது, என் வயிற்று பக்கத்தில் இப்படி போகுது. கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுன்னா வயிற்றுக்குள்ளே சொல்லிடும். பயப்படுறீங்க அப்படி. அந்த காட்சியை பார்த்தாலே அப்போ அடி செம்ம அடி எனக்கு. இந்த காலில் எந்த காலில் சூட்கேஸ் விழுந்ததோ அந்த காலில் அடி ரோட்டில் கிடக்கிற ரத்தம், எல்லாம் தொட்டு பார்க்குற ரத்தம், அவனுக்கு பக்கவாத்திக்காரங்க அவனுக்கு ரத்தம், எல்லாம் ரத்தம் மயமாக கிடக்குறான் ரோட்டில். அப்படி அண்ணாந்து பார்க்குறேன், ஐயனார் சிலை. ஐயனார் அப்படியே பார்க்குறாரு. ஐயனார் கோயிலுக்கு எதுக்கா ஆக்சிடென்ட்டு, நான் இப்படியே பார்க்குறேன். ஐயனார் சிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நீங்கள். ஏண்டா நான் சொன்னேனே, நீ கேட்காம போனிய, இப்பயும் உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன் சின்ன அடியோட. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சொல்லுங்க நீங்கள், இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இது ஜஸ்ட் சின்ன சாம்பிள். பெரிய அதிசயம் எல்லாம் நடந்திருக்கு நிறைய. அது சொல்லணும்னா நிறைய ஆகும். அது சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மொமெண்ட், ஒரு சந்தோஷமான ஏதாச்சும் ஒரு தருணம். சந்தோஷமான தருணம்னா நமக்கு சுனாமில இருந்து காப்பாத்து. அதாவது அதே ஐயனார் கோயிலுக்கு ஆனந்த வீடன்ல இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. எங்க குலதெய்வம் அப்படின்னு போட்டு எழுதணுங்கிறதுக்காக. அப்ப நான் டிக்கெட் எடுத்துட்டேன். எப்போ அந்த சுனாமி வந்த அன்னைக்கு காலையில் 26 காலையில அந்த கோயிலில் ஷூட்டிங் எடுக்கிறது, பூஜையெல்லாம் செய்கிறதுன்னு எல்லாம். முதல் நாள் பூவுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. அப்போ நான் 26 தான் அவங்க தீர்மானம் பண்ணது. என்ன பண்ணுறாங்க, இந்த தில்லாடி வள்ளியம்மை மாளிகையில் கச்சேரி வேணும், இங்கே எக்மோரில் கைத்தறி கண்காட்சியில் டிசம்பர் 25 போன வருஷம் வச்சோம், யாருமே வரல, நீங்கள் இந்த வருஷம் பாடுங்க, கூட்டமாவது வரும். இல்லைங்க 25 காலையில் நான் ஊருக்கு கிளம்புறேன், 25 இரவு நான் அங்கே இருப்பேன், 26 காலையில் ஐயனார் கோயிலுக்கு பூஜை வைக்கிது, அது வீடன் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கும் சார், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அந்த ஏற்பாட்டை மாற்ற முடியுமா? அது சாமி கும்பிட்றது எப்போனாலும் மாற்றலாம். ஆனால் டிக்கெட் எடுத்திருக்கேன். அந்த நிறைய ஊரில் இருந்து சாமான்லாம் வாங்கியிருக்காங்க, அபிஷேகத்துக்கெல்லாம் அதெல்லாம் பூவெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் அது எவ்வளோ சார் ஆகும்? ஒரு 10,000 ஆகுமா? 10,000 கூட தரேன் சார். என்னது 10,000 கூட தரேன்? உடனே நான் ஃபோன் அடிக்கிறேன், ஒரு 3,000 தான் அப்போ போவோம், இப்போ 7,000 மிச்சம், 2 புடவை எடுக்கலாமே. நான் அப்படி நினைக்கிறேன், 2 புடவை எடுக்கலாமே. அவங்களா நானா கேட்கல, அவங்களா 10,000 கூட தர்றாங்க. சரிங்க வர்றேன் அப்படின்னு 25 ஒத்துக்கிட்டேன், 27க்கு மாத்திட்டேன். அதாவது கச்சேரி கேக்குறது என்னைக்கு 24ஆம் தேதி கேட்டாங்களா? 25 கேக்குறாங்க.
26ஆம் தேதி கச்சேரிக்கு 25 கேக்குறாங்க. இது ஒரு மிராக்கல் தானே. இல்லம்மா 25 கச்சேரிக்கு 24 24 வந்து கேக்குறாங்க. 24 ரைட் ரைட். முத நாள் வந்து கேக்குறாங்க. சரின்ட்டு அப்ப இது என்ன மாதிரி நடந்ததே இல்லைங்க. இல்ல நடந்ததே இல்ல இது வரைக்கும். சரி நான் என்ன பண்ணேன் 26 27 மாத்திட்டேன். 27 காலையில பூஜைங்க அப்படின்ட்டு. அப்ப நான் 26 காலையில கிளம்பணும் இல்லையா? முத நாள் இப்ப 25 கிளம்பணும் 26 கிளம்புறேன். அப்படி போறேன். இங்க அடையாருக்கு பழம் வாங்கலாம் ஐயனார் சாமிக்கு படைக்கிறதுக்கு பழமெல்லாம் வாங்கலான்ட்டு போலீஸ் ரிட்டர்ன் கோ 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 ஏன் திறத்துறீங்க சுனாமி இல்லை கடல் பொங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு போலீஸ்கார். என்னன்னு வந்து டிவியை போட்டா ஆஹா அந்த வெள்ளம் பீச் எல்லாம் காமிக்குது. உடனே நான் போன் அடிக்கிறேன். ஊருக்கு போன் போகல. இவங்க வீடு கடற்கரை ஓரம். போறோம் எங்க வீடு கடற்கரை ஓரம். நிறைய பேர் ஆமா. போயிட்டாங்க, தண்ணியில போயிட்டாங்க. இதுல என்ன பியூட்டின்னா நாங்க போயிருந்தோம்னு வைங்களேன், அப்ப என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு பீச் தான் வேணும். அதுக்காகவே ஊருக்கு போவாங்க. 26 பீச்லயே நாங்க போயிருந்தா கடந்திருப்பாங்க. 27 மாத்தாம 26 25 நான் கிளம்பி இருந்தா 26 காலையில 8 மணிக்கு அங்க இருந்திருக்கும். எல்லா குழந்தைகளும் இருந்திருக்கும். எங்க குழந்தை மட்டும் இல்ல ஊரு நாங்க குழந்தைகளும். போயிருக்கோம், நிறைய பேர் வந்திருப்பாங்க. டோட்டலா அவுட் ஆயிருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா தான் இருக்கு. அது ஒரு போகாம மிராக்கல். தடுத்தது அவர்தான். ஒரு நாள் யாராவது கச்சேரி புக் பண்ணுவாங்களா? இது அவங்க வந்து மனசுல போகாம- போய் அவனை போய் புக் பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் மிராக்கல் தான். இதெல்லாம் சொன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இது என்ன இப்படி நீங்க சாட்சாத் ஒன்று தெரிஞ்சீங்க. அங்க இருக்கிற சபரிமலை இருக்க ஐயப்பன் தான் ஐயனார். அவரும் இவரும் ஒண்ணுதான். சூப்பர். நல்லா இருக்கு, கதை கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஃபீல் ஆனது கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது நீ நல்லா சின்ன இருக்கு. அது இன்னொன்னு இருக்குதே. போ, போ. அவர் என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பா கடற்கரைக்கு போயிருக்காரு. ஆ. எனக்கு வந்து ஊருக்கு போனா நான் மீன் சாப்பிடுவேன். அந்த கடற்கரை ஓரங்கிறதுனால உள்ள வரானே. அப்ப 26 புறப்பட்டு வரானே, 26 இரவுக்கு அவன் சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டாரு மீன் வாங்க. அப்பதான் அலை வந்து இவர் அடிச்சிருச்சு. இவர் அலை சுருட்டிருச்சு. சுட்ட உடனே இதோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்காரு இவர். நினைச்சிட்டு இருக்கிறப்போ அந்த அலை உள்ள இழுக்கும் போது தான் நிறைய பேர் இறந்தது. இவரையும் இழுத்துருக்கு. இவர் இழுக்கிறப்போ இவர் கையில ஒரு கயிறு வந்து சுக்கிட்டு, இவரையும் அறியாம மீனவர்கள் மீன் வாங்கி போவாங்கல்ல, அந்த கயிறு வந்து சுக்கிட்டு, அந்த கயிறு பனைமரத்துல சிக்கிட்டு அட்டிச்சோன்னு அந்த பனைமரம் நாங்க நட்ட பனைமரம். ஓ, அந்த பனைமரம் நாங்க நட்ட பனைமரம். எந்த மரத்தை நாங்க நட்டோமோ அந்த பனைமரம் எங்க அப்பாவை காப்பாத்திருச்சு. எந்த தெய்வத்தை நாங்க வணங்கினோமோ அந்த தெய்வம் எங்க அப்பாவை காப்பாத்திருச்சு, எங்களையும் காப்பாத்திருச்சு. பெரிய இது சொல்றேன் எப்படி இருக்கு. இது வந்து ஆனந்த உடல எழுதியிருந்தோம் நாங்க. ஓ. மறுபடியும் பூஜைக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு பூஜைக்கு போயிட்டு ஆனந்த உடல எழுதியிருந்தோம். விரும்பி பாடுறது இல்லைன்னா பூஜை பண்ற சமயத்துல பாடுறதுன்னா என்ன பூஜை பாடுறது? பண்ற சமயத்துல வந்து பாட்டு பாடுறதை விட மந்திரம் தான் ஆமா. சொல்லுவாங்க. இவரு விரும்பி பாடுறது பாத்தீங்கன்னா நான் எழுதுன முதல் பாட்டு ஐயனார் பாட்டு தான். சிவன் பாட்டு ரொம்ப சிவன் விரும்பி பாட்டு. பாடுவாரு. விரும்பி பாடுவோம். அது சிவன் இவரே எழுதி இவரே இசையமைத்தது. சிவன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணன் பத்திய பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா, அவர் ஃபுல்லா டோட்டலா இன்வால்வ் ஆயிடுவாரு. இன்வால்வ் ஆயிடுவேன். அப்படி கண்ணீர்லாம் வரும். ஆமா. ம். கிருஷ்ணரை ரெண்டு பத்தி பேரை பாடுவாரு. பாடும்போது மட்டும்தான் என் கண்ணில் கண்ணீர் வரும். ஒன்னு சாய்பாபா பாடும்போது அழுதுருவேன். அது அழுக மாட்டார் அவரு. கண்ணீர் தானா பொல பொல தானா பொல 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 பொலன்னு கொட்டும். தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். பாடுன ஆரம்பிச்சோடனே கொட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அவர் பார்த்தாலே கொட்ட கிருஷ்ணனை ஆரம்பிச்சிருக்கீங்க. பாடும்போதும் வந்துரும். ஆமா, கண்ணீர் இந்த வர பாசுரம் ஆரம்பிச்சிரும். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பாடுறப்போ இதுல பாத்தீங்கன்னா அம்பாள் பாட்டு ஒண்ணு வந்து பாடுனா எங்கேயுமே இன்னைக்கு கூட சாமி ஆடுவாங்க கூட்டத்துல பாம்பு போல. அது வந்து மேல்மருவத்தூர்ல ஒரு யார் எழுதி கொடுத்தாங்க? கவிஞர் எழுதி கவிஞர் கொடுத்தாரா? சொக்கலிங்கமா அங்க சொக்கலிங்க. எழுதி கொடுத்தது அந்த பாட்டு. ஆடு பாம்பேன்னு ஒரு பாட்டு. அது எங்க பாடினாலும் ஆடுவாங்க. ஆமா. பாம்பே வந்திருக்கு. 100 வருஷமா வந்து வெளியில வராத பாம்பு எங்க மாயவரம் பக்கத்துலயும் எங்க ஆமா கச்சேரி அப்படியே பண்ணாங்க. மேடை இப்படி போகுது. 100 வருஷமா வெளியில வராத பாம்பு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டு அந்த பாடுற சத்தம் கேட்டு அப்படியே போகுது கிராஸ் அப்படியே ஆகி. பாட்டு கேட்டே போகுது. எல்லாரும் ஆனா அன்னைக்கு இல்ல, தான் அப்படியே போகுது. பாக்குறாங்களாம் சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல பாம்பு எல்லாரும் அப்படியே வந்திருக்கு. பேசாம இருந்துட்டாங்க. யாரும் ஓடல, அடிக்கல. அது பாட்டு போயிடுச்சு. அதுவும் எதுவும் பண்ணல. ஆ, அதுவும் எதுவும் பண்ணல. ஆனா பாம்பு போகுது பாருங்க, போகுது பாருங்க. அது அம்பாள் கோயில் புத்துல இருந்திருக்கான். எல்லாரும் சொல்லியிருக்காங்க. புத்து இங்க பெருசா புத்து இருந்துச்சு. வயல்வெளி. வயல்வெளி புத்து இருந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது பாம்பு பார்த்ததே இல்லையா. எல்லாரும் சொல்லுவாங்க அது பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு எல்லாரும் வந்து கும்பிடுவாங்களாம். ஆனா அன்னைக்கு அந்த பாட்டு பாடும்போதுதான் வெளியில வந்திருக்குது. வெளில வந்துட்டு காமிச்சிட்டு போயிடுச்சு. நீளமான பாம்புங்க. பெருசா, ரொம்ப பெருசா. பயமா இருக்கும்ல. இல்ல நான் பாட்டு பத்தி ஏன் கேக்குறேன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்காக இப்போ பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு என்ன 4 வரி பாட்டு பாடணும்? 2 என்ன பேரும் சேர்ந்து. பாட்டு? இவரும் தனியா பாட்டு தனித்தனியா தான் இருக்கும். அந்த தனித்தனியா. இந்த பாட்டு சிவனே என்றிருந்தால் பவபயம் ஏதுமில்லை, அவனே கதி என்றால் அருள்வான் கவலை இல்லை. ஓம்
ஓம் நமः சிவாய. ஓம் சிவாய நமः. சிவனே 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 சிவனே. சிவனே என்றிருந்தால் பவபயம் ஏதுமில்லை, அவனே கதி என்றால் அருள்வான் கவலை இல்லை. ஓம் சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நம. சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நம. இது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க 2 பேருக்குமே பாடும்போது. நான் பாடினதுல வந்து எனக்கு பொதுவாகவே சாமியை கும்பிடும்போது நம்ம ஒரு குழந்தையா மாறிடணும்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உள்ளத்துல ஒண்ணுமே இல்லாம கும்பிட்டாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகவானுடைய அருள் வந்து சேரும். அதனால அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருந்தார், 5 வயசு போல அறியாத பருவம் போலன்னு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராகம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இவரே இசையமைத்து இவர் எழுதின பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 5 வயசு போல அறியாத பருவம் போல பிஞ்சு மனமானே நடி அம்மா, உன்னை பிரிய மனம் இல்லையடி அம்மா. 5 வயசு போல அறியாத பருவம் போல பிஞ்சு மனமானே நடி அம்மா, உன்னை பிரிய மனம் இல்லையடி அம்மா. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நானே ரசிச்சு பாடுவேன் அது ரொம்ப. பாடும்போது வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு யூனிவர்ஸுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். சார் ஹை பிச்ல சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இப்போ நீங்க இல்ல நிறைய பேர் இப்ப ஒரு கமெண்ட் போடுவாங்க, இவர் சிவனா பாடுறாரு நெத்தியில நீர் இல்லைன்னு. அது போட்ட வேர்வையில அழிஞ்சிரும். அதுக்காக நீர் அந்த அந்த நேரம் சாமி கும்பிட்ற நேரத்துல நீர் பூசுவேன், மற்ற நேரத்துல இல்ல. அதெல்லாம் யாரும் ஆமா இல்ல கேட்க சில பேர் கேட்பாங்க, கண்டிப்பா அதை கேட்பாங்க. கனவுல வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர், நல்ல நாமம் போட்டிருக்காரு, தேஜஸான முகம், அழகான முகம். அவர் உட்காந்துட்டு இத்தனை நாள் நீ கேட்டுட்டு இருக்கீல்ல முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு. நான் தான் ஸ்ரீ ராமானுஜர். வேண்டான்னு சொன்னோன்னா அவங்க நகர்த்திட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து பாக்குற ஸ்ரீராமானுஜர் சிலை இருக்கு. பில்லும் போடல. அவங்க எப்படி வந்தாருன்னு தெரியல. அவங்க வேண்டாம். அப்புறம் நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏமா நான் தான் வேண்டான்னு சொன்னேன், ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. மேம் நீங்க சொன்னோன்னு நாங்க இதை நகர்த்திட்டோம், வேணாம் பாருங்க மேம் பில்லுல இருக்காது. அவரோட பில்லுல பாக்குறேன், அவருக்கான பில்லே போடல. இவங்க வந்து போயிட்டு அந்த பூஜை பண்ணும்போது சிலையை தொட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பும் பொழுது யார் என்ன நிக்கிறாங்களோ அவங்கள பத்தி எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு இன்ட்யூஷன். இல்ல எனக்கு புரியல. அது நான் வெளில சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். இல்ல பொதுவா அதெல்லாம் சொன்னா ஆல்மோஸ்ட் 2 சிட்டிங்லயே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். குடும்பத்துல இருக்க பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இல்ல வந்து ஹெல்த் இஷ்யூ, இல்ல பண பிரச்சனைக்கெல்லாம் நிறைய வந்து சொன்னது நான் வீடியோவே இருக்கேன்ட்டேன் ஆதாரத்துக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்களாம் ஆடி போயிருவீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பத்தி பேசுறோம். என்னன்னா இவங்களை சாமியார் ஆக்கிட்டா என்ன பண்றது எனக்கு பயம். அதனாலதான் இதை பத்தி நான் பேசுறதே இல்லை. நார்மலாவே இருந்துருவோம். மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும், நம்ம எதுக்கு இது சொல்லிட்டு கிடக்கணும்னு நான் சொல்லல. என்னையும் அறியாமல உளறிட்டேன்.